ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மில்கி அண்ட் ஃபேமிலிஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் மில்கி மம்மி பேசுகிறேன். இன்றைக்கி ஈஸ்டருக்கு நான் செஞ்ச சிக்கன் பிரியாணி தான் உங்ககிட்ட காட்ட போகிறேன். ஒரு அண்டியில் 200 ml ஆஃப் ஆயில், 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் கீ, பட்டை கிராம்பு வகைகள்லாம் நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. 6லேருந்து 7 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன். வீடியோவில் காட்டுற அளவு கல் உப்பு எடுத்து போட்டுக்கோங்க வெங்காயம் வதங்கிறதுக்காக. ஃபர்ஸ்ட் நான் கொத்தமல்லி அரைக்கட்டு எடுத்து வெங்காயத்தோடு வதக்கியிருக்கேன். பிரியாணி நல்ல வாசமாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா அரைக்கட்டு புதினாவை போட்டு ஒரு 15 செகண்ட் வதக்கிக்கிட்டக்கப்புறம் 150 கிராம் நான் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். ஸ்பூனில் சொல்லணும் அப்படின்னா ஒரு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு வச்சுக்கோங்களேன். இஞ்சி பூண்டு விழுதை நீங்கள் சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் வெறும் மிளகாய்த்தூள் எண்ணெயிலே போட்டு இப்படி வதக்கும் போது பிரியாணி நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் 3 கட் பண்ணாமல் போடுங்க. 200 ml ஆஃப் தயிர் நீங்கள் போட்டு நல்லா கிளறிக்கோங்க. இதை நல்லா கிளறினதுக்கப்புறம் 400 கிராம் ஆஃப் தக்காளி நீங்கள் சேர்த்துக்கணும். 400 கிராம்னு சொல்லணும் அளவில் அப்படின்னா ஒரு 5 தக்காளின்னு வச்சுக்கோங்களேன். இல்லை என்னைய மாதிரி நீங்கள் ஜூஸியாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா 6 தக்காளி. இந்த வீடியோவில் நான் 6 தக்காளி போட்டிருக்கேன். இந்த தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நீங்கள் வதக்கிட்டு, நான் இது 1 kg சிக்கன். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்தக்கப்புறம் 1.3 liters ஆஃப் தண்ணி ஊற்றிக்கோங்க. அளவு என்னென்னா 1 kg சிக்கன் 1 kg பாஸ்மதி ரைஸ்க்கு 1.3 liters ஆஃப் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி சைடில் ஒட்டிகிட்டு இருக்க மசாலாலாம் கிளறி விட்டுருங்க. தட்டு போட்டு மூடி ஓரளவு கொதி வந்த உடனே சிக்கனை நீங்கள் போடுங்க. நல்ல வீடியோவை கவனிங்க. தண்ணி இந்த மாதிரி கொதி வந்தக்கப்புறம் தான் நீங்கள் சிக்கனை போடணும். அப்போ தான் சிக்கன் சாஃப்டாக வேகும். சிக்கனை போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டு தட்டு போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 minutes விட்டுருங்க. அப்போ தான் வீடியோவில் காட்டுற மாதிரி நல்லா தண்ணியும் சிக்கனும் கொதித்து வரும். அதுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸை நடுவில் போடுங்க. சுற்றி போட்டுறாதீங்க. ஏன் அப்படின்னா அரிசி ப்ராப்பராக வேகாது. இந்த மாதிரி நடுவில் போட்டு கரண்டி விட்டு இப்படி 2-3 வாட்டி கிளறினீங்க அப்படின்னா அதுவே தானாக பரவிடும். அப்போது அரிசி சமமாக வெந்து வரும். ஸோ இந்த டைமில் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. உப்போ காரமோ கம்மியாக இருந்தால் இந்த டைமில் டெஃபினட்டாக நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் கிளறிக்கலாம். ஒரு பச்சை வாசனையும் வராது. ஸோ இந்த மாதிரி நான் தட்டு போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் விட்டேன்னு வச்சுக்கோங்களேன். வீடியோவில் பாருங்கள், அரிசியும் தண்ணியும் நல்ல சமமாக வந்துருச்சு. என்கிட்ட மிச்சம் இருந்த கொத்தமல்லியும் புதினாவையும் நான் போட்டுக்கிட்டேன். இது ஒன்றும் போடணும்னு அவசியம் கிடையாது, இருந்தால் போடுங்க. தட்டு மூடிட்டு 15 minutes ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி 80% அரிசி வெந்திருக்கும். அதுக்கப்புறம் கீழே ஒரு பேன் வச்சு ஹை ஃப்ளேமில் இந்த அண்டியை தூக்கி ஒரு 5 minutes விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. 15 to 20 minutes அண்டியை திறக்காதீங்க. சூப்பர் ஜூஸி சிக்கன் பிரியாணி ரெடியாக இருக்கும். இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு சிக்கன் 65 போட்டு அந்த டேவை நாங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டோம். எங்களோட நெய்பர் எங்களுக்கு சிக்கன் பிரியாணி கொடுத்தாங்க. அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள்.